ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோக்கோ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஓடிஐ கிரிக்கெட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஓடிஐ கிரிக்கெட் வந்து ஃபியூச்சரில் சர்வைவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3 ஃபார்மேட் இருக்குது கிரிக்கெட்டில்: டெஸ்ட்டு, T20 அண்ட் ஓடிஐ. டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு வந்து இப்போ ஒரு டோர்னமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஹைப் இருக்குது. அண்ட் T20க்கு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், தெருக்கு வந்து ஒரு லீக் இருக்குது. ஸோ அதனால வந்து T20க்கும் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஓடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான காம்படிஷன்னா வந்து அது ஓடிஐ வேர்ல்ட் கப் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ அதுதான் இப்போ ப்ராப்ளமே. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஓடிஐஸ்க்கு வந்து ஒரு ஹைப்பே இருக்கு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைலாட்ரல் சீரீஸ்ல நடக்கிற ஓடிஐஸ்க்குலாம் வந்து ஒரு ஹைப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஐ கிரிக்கெட் தான் வந்து கிங்காக இருந்தது. அதாவது T20 கிரிக்கெட் வரதுக்கு முன்னாடி வந்து ஓடிஐ கிரிக்கெட் தான் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணிருந்தது வியூவர்ஷிப்பை. 1983ல வந்து இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கப்புறம் ஓடிஐ கிரிக்கெட் வந்து ரொம்ப ஹைப் பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து 2011 வேர்ல்ட் கப்பையும் வந்து எந்த இந்தியன் ஃபேனும் வந்து மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு ஹோம் வேர்ல்ட் கப், அதுவும் நம்ம ஜெயிச்சோம். அண்ட் 2023யும் கூட தான், அதுவும் ஒரு ட்ராமேட்டிக்கான ஈவெண்ட். அது சச்சின் டெண்டுல்கரோட 200 நாட் அவுட் அண்ட் தோனியோட 91 நாட் அவுட் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல, அண்ட் மேக்ஸ்வெலோட 201 நாட் அவுட்டு, ரோஹித் சர்மாவோட 264, அண்ட் த கிரேட்டஸ்ட் மேட்ச் ஆஃப் ஆல் டைம் 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. கண்டிப்பாக யாருமே வந்து அதை மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்ளோஸான மேட்ச் அது. ஸோ இன் மை ஒப்பீனியன் அதான் வந்து கிரேட்டஸ்ட் மேட்ச்சு. ஆனால் இந்த மூமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்த ஓடிஐ ஃபார்மேட் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்டே வருது. அது ஏன்னா அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்னால தான். ஸோ ஓடிஐ ஃபார்மேட்டில் என்ன பிரச்சனைனா வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இல்லை. T20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல், SA20 அந்த மாதிரி இருக்கு. டெஸ்ட் மேட்சஸ்க்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஓடிஐக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இல்லை. ஸோ ஓடிஐக்கு வந்து என்ன இருக்குன்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிற ஓடிஐ வேர்ல்ட் கப் மட்டும்தான். ஸோ அதனாலே வந்து இந்த பைலாட்ரல் சீரீஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருது. ஸோ அதனால ஃபேன்ஸ்லாம் வந்து பைலாட்ரல் சீரீஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிஐ வேர்ல்ட் கப் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் பார்க்குறாங்க. அண்டு இதுக்கு வந்து ஐசிசி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. அப்படி பில்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் வந்து ஓடிஐ சூப்பர் லீக்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அதையும் வந்து 2023 வேர்ல்ட் கப் அப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த ஐடியாவை. டாப் கிரிக்கெட் போர்ட்ஸ் லைக் பிசிசிஐ, இசிபி அண்ட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாலாம் வந்து T20 கிரிக்கெட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து ஓடிஐக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஃபேன்ஸுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியானதுனால. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, கடைசியாக வந்து இந்தியா ஓடிஐ ஆடி நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்க? கண்டிப்பாக வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஓடிஐஸ் அவங்க விளையாடவும் இல்லை. அண்ட் விளையாடினாலும் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கறதுக்கு. அண்ட் ஃபேன்ஸுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் குறையுதான்னு கேட்டிங்கன்னா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெண்ட் போல்ட், சுனில் நாராயண், குவிண்டன் டிகாக்லாம் வந்து ஓடிஐஸில் இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்தே ரிட்டையர் ஆகிட்டு லீக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். லீக்ஸில் வந்து காசு அதிகம் அண்டு மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது மேட்சஸ் இல்லாதனால. அண்ட் இன்ஜுரி ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி தான். அண்டு பாலிடிக்ஸ் இல்லை மெயினாக. ஒரு நேஷனல் டீமில் பார்த்தீங்கன்னா வந்து பாலிடிக்ஸ் இருக்கும், ஆனால் லீக்ஸில் வந்து அவ்வளோ இருக்காது. ஆனால் ஓடிஐ சீரீஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அதிகம் அண்டு லாங் இன்னிங்ஸு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், மென்டலாக எக்ஸாஸ்ட் ஆவாங்க பிளேயர்ஸ்லாம். ஸோ அதனால வந்து பிளேயர்ஸ்க்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. அண்ட் அனதர் பாயிண்ட் என்னன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட்டு. T20 கிரிக்கெட் ஃபார்மேட் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் வந்து T20யே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுனால. அண்ட் ஓடிஐல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக, இந்த மிடில் ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுனால. ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அண்ட் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா வியூவர்ஷிப் கம்மியாகும். வியூவர்ஷிப் கம்மியாகிறதுனால ஓடிஐஸ்க்கு வந்து கண்டிப்பாக கம்மியாக காசு வரும். ஆனால் அதுக்காக வந்து ஓடிஐ வந்து ஒரு மோசமான ஃபார்மேட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓடிஐக்குன்னே வந்து ஒரு யூனிக் சார்ம் இருக்கு. 50 ஓவர்ஸில் வந்து ஒரு ஸ்டோரி பில்ட் ஆகும் அண்ட் மொமெண்டம் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அண்ட் டாக்டிக்கல் கேம் பிளே. ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டோட டெப்த்தோ T20 கிரிக்கெட்டோட ஸ்பீடும் வந்து பேலன்ஸ் ஆகிற ஒரே ஃபார்மேட்னா அது வந்து ஓடிஐ ஃபார்மேட் தான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து போலர்ஸ் ரொட்டேஷனு, ஃபீல்ட் செட்டிங்கு, ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஓடிஐஸில்.
ஸோ ஓடிஐ கிரிக்கெட்டை வந்து இப்போ சேவ் பண்ண முடியுமா, அதுதான் இப்போ கேள்வியே. சேவ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தேவை இருக்குது. ஸோ என்னோட சில ஐடியாஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ 50 ஓவர்ஸை வந்து ஒரு 40 ஓவர்ஸாக ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியனில். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1975 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 ஓவர்ஸ் பர் சைடு ஆடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வர வர வந்து 50 ஓவர்ஸ் சைடுன்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா இது 60 ஓவர்ஸ் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால வந்து 50 ஓவர்ஸ்னு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 50 ஓவர்ஸே வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக 40 ஓவர்ஸ் சைடு ஆடினா வந்து நல்லா இருக்கும்ன்றது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பைலாட்ரல் சீரீஸ்லாம் கட் பண்ணி வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா வந்து இப்போ ஏஷியா கப்னு ஒன்று நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து யூரோப்பியன் கப்னு ஒன்று நடக்கிறது இல்லை. ஸோ ஆப்பிரிக்கன் கப்னு ஒன்று நடக்கிறது இல்லை, அமெரிக்கன் கப்னு ஒன்று நடக்கிறது இல்லை. வெறும் ஏஷியா கப் மட்டும் தான் நடக்குது இப்போதைக்கு, ஒரு கான்டினென்ட்டுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி வந்து ஒரு கான்டினென்ட்டுக்கும் வந்து ஒரு கப்பு வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வச்சா வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிரியேட் ஆகும், ஒரு கப்பு வச்சிருக்கனால, ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைக்கிறதுனால. அண்ட் மற்ற சின்ன டீம்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து காட்டுறதுக்கு ஆன் அ பிக் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஏஷியா கப்போ இல்லை ஒரு யூரோப்பியன் கப்போ அந்த மாதிரி எதனா நடத்துதுன்னா வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கும் வந்து எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் சின்ன டீம்ஸுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரியும் இருக்கும். அண்ட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கும் வந்து ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் வந்து கடைசியில் டிசைட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க வியூவர்ஷிப்பும் என்கேஜ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக காசு இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஃபார்மேட்டில். ஸோ காசு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிரிக்கெட் போர்ட்ஸும் வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபேன்ஸான நம்ம கையில் தான் இருக்குது, ஓடிஐ ஃபார்மேட் வந்து சர்வைவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஓடிஐ ஃபார்மேட் வந்து இன்னும் வந்து சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் வந்து உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.